ஏறாவூர் பிரதேசத்தைச் சேர்ந்த போதைப்பொருள் வியாபாரி ஒருவரை சம்பவ தினம் அன்று கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டிருந்தார். ஏறாவூர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை நீதவான் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது போதைப்பொருள் பக்கெட்களை வாய் மூலம் எடுத்து அதனை மலம் மூலம் அதனை மீள பெறுவதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. அவையும் போலீசாரால் கண்டறியப்பட்டிருக்கின்றது. சிறைச்சாலைக்கு கொண்டு சென்ற குறித்த நபரை சிறைச்சாலை அதிகாரிகளிடம் தன்னை கைது செய்யும் போது தன்வசம் இருந்த 28 சிறிய பக்கெட்கள் கொண்ட ஹெரோயினை வாயால் போட்டு விழுங்கியுள்ளதாகவும் இது தொடர்பாக போலீசார் மேலதிகமான தகவல்களையும் பெற்றிருக்கின்றார்கள். இதனை அடுத்து 1960 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. விழுங்கிய பக்கெட்டுகள் மலவாசல் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. இதில் சிறையில் அடைக்கப்பட்ட 45 வயதுடைய குறித்த நபர் காலாகாலமாக போதைப் பொருள், அதாவது ஏறாவூர் பகுதியிலே வசிக்கக்கூடியவர், போதைப் பொருள் வியாபாரம் தான் அவருடைய பிரதான மூலதனமாக கூறப்படுகிறது. ஏறாவூர், காத்தாங்குடி, ஓட்டமாவடி போன்ற பகுதிகளிலும் பல கடைகள், பலருடைய பெயர்களை இந்த குறித்த நபர் வெளிப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது கிழக்கு மாகாணத்திலே இந்த விடயம் தீவிரமடைந்திருக்கின்றது. விசாரணைகளும் தீவிரமடைந்திருக்கின்றன. யாரும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. விமான நிலையம் வரைக்கும் இந்த வடக்கு கிழக்கிலே போதைப் பொருளிலே விநியோகஸ்தராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அது தொடர்பான தொடர்புகளோடு இருக்கக்கூடியவருடைய பெயர் விவரங்கள் பொத்தாக மாட்டியிருக்கின்றது. அது தொடர்பாகவும் பல விசாரணைகள் அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. களுவாங்கனி பிரதேசத்திலும் இனிய பாரதி அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு நெருங்கிய சகா போதைப் பொருள் கடத்தல்களோடு தொடர்பானவர் பல விடயங்களிலே தன்னை இப்போது தப்புவித்துக் கொண்டு வருவதாக அப்பிரதேச மக்களுடைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இப்போது இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது. வடி சாராயம் அல்லது கசிப்பு தொடர்பில் பல இடங்களிலே பல பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதனுடைய விற்பனையாளர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது. போதைப் பொருள், ஹெரோயின், கொக்கைன் மற்றும் பல ஐஸ் போதைப் பொருட்களை கடத்தக்கூடியவர்கள் அல்லது விநியோகஸ்தர்கள் அவருடைய வீடுகளுக்கு அருகிலே உயரமான மதில்களை அமைத்துவிட்டு சிசிடிவி கமராக்கள் மூலம் அதனை அவதானித்துக் கொண்டு பெண்களை வைத்துக் கொண்டு போலீசார் அந்த வளவுகளுக்குள் அல்லது வீட்டுக்குள் விசாரணைக்காக அல்லது சோதனைக்காக செல்லுகின்ற போது பெண்கள் மூலம் அந்த குறித்த விசாரணையை திசை திருப்புகின்ற வகையில் ஒரு முரணான அல்லது முற்று முழுதாக நடத்தை பிறழ்வான சில செயற்பாடுகளை அங்கிருக்கக்கூடிய ஒரு சிலர் செய்து வருகின்றமையும் இப்போது கண்கூடாக கிடைக்கப்பெற்ற தகவலாக போலீஸ் தரப்பால் கூறப்படுகிறது.